கேரளா லாட்ரிக்கான ஒரு கெஸ்ஸிங் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பார்க்குறது மாதிரி நம்ம வீடியோ லைக் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டன் அமைத்தி ஆளுங்கிற ஆப்ஷனை போட்டு வச்சுக்கோங்க. நம்ம வந்து 6/1/2026 ஒரு கெஸ்ஸிங் நம்ம வந்து பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 5ஆம் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 510 நம்ம எடுத்த நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சி போர்டுகளில் 3 நம்பர் வந்து எடுத்தோம். ஏ போர்டு அண்ட் பி போர்டுக்கு நம்ம வந்து ஒரு 6 நம்பர் எடுத்திருந்தோம். ஒரு நல்ல கெஸ்ஸிங் தான் இருந்துச்சு, வரும்னு கொஞ்சம் எதிர்பார்த்துருந்தோம். ஆனால் வந்த நம்பர் பார்த்தீங்கன்னா 3 நம்பர் வந்துருக்குது. ஆனால் எல்லாமே கொஞ்சம் உள்டாக போயிடுச்சு. 6 நம்பர் எதிர்பார்த்த நம்பர் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. ஆனால் அடித்த நம்பர் பார்த்தீங்கன்னா 510 பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அடித்தாங்க. பார்த்தீங்கன்னா 20 0 பார்த்தீங்கன்னா திருப்பி 0 சி போர்ட்லேயே வந்து இறக்கிட்டீங்க. கொஞ்சம் கவனமாக விளையாண்டுங்க. ஏன்னா 1 or 2 days போட்டோம். ஓகேவா, நம்ம வந்து இன்றைக்கி ஒரு 8 நாள் ரிசல்ட் வச்சு ஒரு ஆள் போடுக்கிற நம்ம கசிங்க தான் நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேவா, வீடியோ போட வேண்டாம்னு பார்த்தோம். ஆனால் சரி, ஒரு ஆள் போட வச்சு நமக்கு ஸ்ட்ராங்காக கொடுக்குற மாதிரி வீடியோ போட்டிருக்கேன் இன்றைக்கி. ஓகே, 559 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஒரு ஆள் போடுக்கான நம்பர்ஸ் தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். ஒரு 3 நம்பர்ஸ் வச்சு தான் நம்ம வந்து எடுக்கிறோம். ஓகேவா, 559 போட்டுக்கிறோம். இதோட ஃபார்முலா நம்பர் பார்த்தீங்கன்னா ரூட் ஆப்ஷன் போட்டு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். ஃபார்முலா நம்பர் 697 போட்டு தான் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா புள்ளிக்கு முதல் நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கிறோம். இதில் கிடைச்ச நம்பர் 0 அல்லது 2, 0 அல்லது 2 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, அது நம்ம 559 வச்சு அப்படின்னா நமக்கு வந்து 0 2ன்னு கிடச்சிருக்கு. இதில் அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 592. இதில் 2ஆம் நம்பர் நமக்கு வந்து சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 804 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்த்துருவோம். அது நம்ம அந்த 804 ரூட் ஆப்ஷன் 697 போடுறது நமக்கு முதல் கூடிய நம்பர் 2 இல்லாட்டி 0. ஓகேவா, 2 அல்லது 0 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஒரு ஆள் போடுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, அது நம்ம அந்த 804 வச்சு அடியில் நமக்கு 2 0ன்னு கிடச்சிருக்கு. இதில் 0 பற்றி நமக்கு அடுத்த நாள் சி போர்டில் பாஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 869 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஒரு ஆள் போர்டுக்கான நம்பர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்துருவோம். அது நம்ம அந்த 869 ரூட் ஆப்ஷன் 697 போட்டு நமக்கு பார்த்தீங்கன்னா முதல் நம்பர்ஸ் 2 இல்லாட்டி 5, 2 இல்லாட்டி 5 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஒரு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, 869 சரி நமக்கு 2 5ன்னு கிடச்சிருக்கு. 5ஆம் நம்பர் நமக்கு வந்து ஏ போர்டுலேயும் பாஸ் ஆயிருக்கு. 2ஆம் நம்பர் நமக்கு வந்து சி போர்டில் பாஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் 315 592. இதில் முதல்ல 315 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஒரு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்துருவோம். நம்ம 315 ரூட் ஆப்ஷன் 697 கூடையில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல கூடிய நம்பர் பார்த்தீங்கன்னா 2 இல்லாட்டி 3. ஓகேவா, 2 அல்லது 3 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஒரு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, நம்ம அந்த 315 செடியில் நமக்கு 2 3 கிடச்சிருக்கு. இதில் 2ஆம் நம்பர் நமக்கு வந்து பி போர்டில் பாஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 231 825. இதில் 231 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஒரு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்துருவோம். 231 ரூட் ஆப்ஷன் 697 போடுறது நமக்கு பார்த்தீங்கன்னா முதல் கூட 2 நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 5 அல்லது 7. 5 இல்லாட்டி 7 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஒரு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, நம்ம வந்து 231 வச்சு நமக்கு 5 7 கிடச்சிருக்கு. இதில் 7ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சி போர்டில் பாஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 294 167. இதில் முதல்ல 294 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஒரு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்துருவோம். அது நம்ம வந்து 294 ரூட் ஆப்ஷன் 697 போடுறது நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல கூடிய நம்பர்ஸ் 8 இல்லாட்டி 2. ஓகேவா, 8 அல்லது 2 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஒரு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, வந்து 294 வச்சு நமக்கு 8 அல்லது 2ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இதில் 8ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டுலேயும் பாஸ் ஆயிருக்கு. 2ஆம் நம்பர் நமக்கு வந்து பி போர்டில் பாஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 527 820. இதில் முதல்ல 527 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்துருவோம். 527 ரூட் ஆப்ஷன் 697 போடுறது நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல கூடிய நம்பர்ஸ் 1 இல்லாட்டி 9. 1 இல்லாட்டி 9 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஒரு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, 527 வச்சு நமக்கு 1 9 கிடச்சிருக்கு. இதில் 1ஆம் நம்பர் நமக்கு வந்து பி போர்டில் பாஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 783 510. ஓகேவா, 510 783 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஒரு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்துருவோம். நம்ம வந்து 783 ரூட் ஆப்ஷன் 697 போடுறது நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல கூடிய நம்பர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 7 அல்லது 9. ஓகேவா, 7 அல்லது 9 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஒரு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, 783 வச்சு நமக்கு 7 அப்படிலாட்டி 9 நம்ம வந்து கிடச்சிருக்கு. நம்ம வந்து ஒரு 8 நாள் ரிசல்ட் வச்சு நம்ம எடுத்திருந்தோம். ஏன்னா நம்ம வந்து புது மெத்தட் தான் நம்ம டைப் பண்ணிருக்கோம். அதனால் நம்ம மாதிரி பண்ணி கொடுக்க முடியாது. ஏன்னா இந்த மாதம் கொஞ்சம் இந்த வருஷம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி மெத்தட் நம்ம கொண்டு போகலான்னு. போன வருஷம் நம்ம வந்து எஸ்ஐன் ஆப்ஷன் டேன் ஆப்ஷனை போட்டு நம்ம வந்து ஒரு வருஷத்தை போட்டுக்கிட்டு இருந்தோம். இந்த வருஷம் கொஞ்சம் மாடலாக கொஞ்சம் ட்ரை பண்ணலான்னு தான் நம்ம வந்து மாற்றி ஏதாவது மெத்தட் எடுக்கிறோம். எந்த மெத்தட் கொஞ்சம் நமக்கு சூட் ஆகுது அந்த மெத்தட் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் உங்கள் கண்டிப்பாக மேட்ச் சேனல் டைப் பண்ணி பாருங்கள். ஆல் போர்டுக்கு நாளைக்கு வந்து 7 அல்லது 9 நம்பர் வரதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. உங்கள் கண்டிப்பாக மேட்ச் சேனல் டைப் பண்ணி பாருங்கள் நம்மளே. ஓகேவா, ஓகே, அடுத்தபடி நம்ம வந்து ஏ போர்டுக்கான ஒரு நம்பர்ஸ் வந்து எடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 days நோட் பண்ணி. ஓகேவா, 4 days நோட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து
231 825 நம்ம வந்து 231 வச்சு நம்ம ஏ போர்டுக்கான நம்பர்ஸ் என்ன வந்து பார்த்துருவோம். இப்போ 231 போட்டுக்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ரூட் ஆப்ஷன் போட்டு தான் நம்ம வந்து எடுக்கிறோம். ஃபார்முலா நம்பர் 263 போட்டுக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா புள்ளிக்கு முதலுடைய நம்பர் நோட் பண்ணிக்கிறோம். இதில் கிடைச்ச நம்பர் 1 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஒரு ஏ போர்டுக்கான நம்பர்ஸ் ஓகேவா, ஏ போர்டுக்கான நம்பர்ஸ் ஓகேவா. அதே மாதிரி 231 செடியில் நமக்கு வந்து 1ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. சரி, 1ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 1ஆம் நம்பர் நமக்கு அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 294 167. இதில் 294 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஏ போர்டுக்கான நம்பர்ஸ் வந்து பார்க்கலாம். நம்ம 294 ரூட் ஆப்ஷன் 263 போர்டில் நமக்கு முதல் கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 8 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஏ போர்டுக்கான நம்பர்ஸ் ஓகேவா. இந்த 294 செடியில் நமக்கு வந்து 8ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இதில் 8ஆம் நம்பர் நமக்கு வந்து அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 527 820 527 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஏ போர்டுக்கான நம்பர்ஸ் நான் வந்து பார்த்துருவோம். பார்த்தீங்கன்னா 527 ரூட் ஆப்ஷன் 263 போர்டில் நமக்கு முதல் கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 5 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஏ போர்டுக்கான நம்பர்ஸ் ஓகேவா. இந்த 527 செடியில் நமக்கு 5ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 5ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் 783 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஏ போர்டுக்கான நம்பர்ஸ் என்ன வந்து பார்த்துருவோம். 783 ரூட் ஆப்ஷன் 263 போர்டில் நமக்கு பார்த்திங்கன்னா புள்ளிக்கு முதல் கூடிய நம்பர் பார்த்திங்கன்னா 1ஆம் நம்பர் தான் கிடச்சிருக்கு. 1 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஏ போர்டுக்கான நம்பர்ஸ் ஓகேவா. பாதி நம்ம வந்து 783 வச்சு நமக்கு வந்து 1ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இது ஏ போர்டுக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இது வந்து கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது மக்களே ஓகேவா. நம்ம வந்து இந்த மாதம் எப்படி அடிக்கணும் ஒன்றுமே எனக்கு புரிய மாட்டேங்குது. அதில் நம்ம வந்து புது பேட்டர்ன் எடுக்கிறோம். எந்த மெத்தட் நல்லா வருதோ அப்போ வந்து நம்ம வந்து மார்க் பண்ணி கொடுக்கணும். அது வரைக்கும் கண்டிப்பாக நம்ம மேட்ச் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் வந்து எடுத்துருக்கோம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு ட்ரை பண்ணும்போது ஆனால் 9 அல்லது 7லேருந்து ஒரு நம்பர்ஸ் வரும். அவ்வளோதான் நம்மளால் முடிஞ்சு இன்றைக்கி ஒரு கசிங் ஓகேவா. ஆல் போர்டு பார்த்தீங்கன்னா ஒரு 9 அப்படி 7. ஏ போர்டுக்கான ஒரு கசிங் பார்த்தீங்கன்னா 1 ஓகேவா. ஏ போர்டுக்கு 1, ஆல் போர்டுக்கு 9 7. ஏபிசிஏசிக்கு பார்த்தீங்கன்னா 19 அல்லது 17 ஒரே நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏபி அண்ட் ஏசிக்கு 19 17 அவ்வளோதான் நம்ம வந்து எடுத்துருக்கிறோம். அவங்க கணிப்பில் வந்தால் மட்டும் டைப் பண்ணி பார்க்கலாம் நம்மளே ஓகேவா. வரதுக்கும் சான்ஸ் இருக்குன்னா 17 பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 10 ரிட்டன் வரும்போது 17 நம்பர் பார்த்தீங்கன்னா ஏபியில் 17 வரலாம் அல்லது 19 வரலாம். இந்த மாதிரி கூட வரதுக்கு சான்சஸ் இருக்குது. கணிப்பில் வந்து சேனல் டைப் பண்ணி பார்க்கலாம் ஓகேவா. ஓகே மேலே இன்றைக்கான ஒரு பெஸ்ட்டு கமெண்ட் வந்து பார்த்தலாம். இன்றைக்கான ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 510 ஓகே 510 நீங்கள் யாரும் எதிர்பார்க்காத நம்ம தான் அடிச்சிருப்பீங்க. ஆனால் கொஞ்சம் மிஸ்ஸாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாத்தோட கணிப்பு பார்ப்போம். ஓகே, இன்றைக்கி 510 பார்த்தீங்கன்னா 510க்கு பார்த்தீங்கன்னா ஒரு 0 வந்து சி போர்டு கொடுத்துருக்கோம்ல. ஆனால் இன்றைக்கி வந்து 510 மேக்ஸிமம் யாரும் எதிர்பார்க்கலன்னு நினைக்கிறேன் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா. ஆனால் சுமித்ரா பான் அவர் பார்த்தீங்கன்னா ஆனால் ஏ போர்டுக்கு 0 எதிர்பார்த்துருக்காப்புல. ஆனால் இன்றைக்கி வந்து சி போர்டுக்கு திருப்பிட்டு 0 வந்து போயிடுச்சு. இல்லைன்னா ஒரு சூப்பரான வெட்டி வந்திருக்கும். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு சிங்கிள் ஷாட் ஏ 0 எடுத்துருக்கீங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு ஒரு 5ஆம் நம்பர் வந்து சிங்கிள் ஷாட் கொடுத்துருக்காப்புல. ஒரு அருமையான வின்னிங்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். நம்ம சேனலில் 0 அவர் தான் கொடுத்தாப்புன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா 0 வந்து கொடுத்துருக்காப்புல, 5 கொடுத்துருக்கா ஒரு சூப்பரான வெற்றி. அடுத்தபடி பார்த்தீங்கன்னா இவர் வந்து 510க்கு 153 கொடுத்துருக்காப்புல. ஆனால் கொஞ்சம் பேபி பிசி கலந்து போட்டதாப்புல ஒரு வின்னிங்ஸாக இருந்திருக்கும். மிஸ் பண்ணிட்டாப்புல. சங்கர் அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 6 5 கொடுத்துருக்காப்புல. இதில் 5ஆம் நம்பர் ஒரு சூப்பரான வெட்டி கொடுத்துருக்காப்புல நம்மளே. அடுத்தபடியே ஷார்ட் சாங் அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 7 0 கொடுத்துருக்காப்புல. இதில் வந்து 0 வந்து சூப்பராக வந்து வின்னிங்ஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. அடுத்தபடி இவரும் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் 7 5 கொடுத்துருக்காப்புல. அக்கி அவர் பார்த்தீங்கன்னா 7 போர்டுக்கு 5 கொடுத்துருக்காப்புல. ஒரு சூப்பரான வெற்றி. ஆனால் நம்ம வந்து நேற்று பி போர்டு தான் கொஞ்சம் 6ஆம் நம்பர் மாதிரி கொடுத்தோமா. நான் 1ஆம் நம்பர் வந்துச்சு பவரில் போயிடுச்சு. ஏன்னா இன்னும் நம்ம எதிர்பார்த்துற மாதிரிலாம் கொஞ்சம் இதாக தான் போயிட்டுருக்கு. கொஞ்சம் கவனமாக விளையாடுங்க. உங்கள் கணிப்பில் வந்தால் மட்டும் எடுத்துக்க. மணி அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 5 6 கொடுத்துருக்காப்புல. இல்லை 5ஆம் நம்பர் சூப்பரான வெட்டி கொடுத்துருக்காப்புல. ஓகே மேலே இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கம்மியான வின்னிங்ஸ் தான் கொடுத்துருக்கீங்க. 5 அல்லது 0 கொடுத்துருந்தீங்க. யாரும் 1ஆம் நம்பர் வந்து எதிர்பார்க்கலன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நாளைக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணி வச்சுங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் புது பேட்டர்ன் விளையாடுறாங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கவனமாக விளையாடுங்க. நம்ம சேனல் புதுசாக வரும்போது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. மீண்டும் நாளைக்கான ஒரு சிறப்பான ஒரு வெற்றியோடு நம்ம வந்து சந்திக்கலாம் ஓகேவா.